அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வேலை தலைகீழாக பிடித்து நிற்கும் பாரம்பரிய முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் சங்கனாச்சேரி அருகே ஒரு முருகன் கோவில் அமைந்திருக்கிறது. அங்குதான் முருகன் வேலை தலைகீழாக பிடித்து நின்றபடி காட்சியளிக்கிறார். இந்த தோற்றம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக முருகன் தனது கையில் வேலை நேராக பிடித்திருந்து அருள் பாலிப்பார். ஆனால் இங்கு தலைகீழாக பிடித்திருப்பது தனி சிறப்புத்தான். இது போன்ற தோற்றம் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அழகிய கோவில். இந்த கோவிலில் முருகப்பெருமான் வேலை தலைகீழாக பிடித்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் தாரகாசுரனை வதம் செய்த பிறகு முருகனின் கையில் இருந்த வேலை கீழே சாய்த்து அதன் மீது படிந்திருந்த இரத்தத்தை மண்ணில் இறக்கும்படி செய்ததாக இருக்கிறது. கங்கனாச்சேரிக்கு அருகிலுள்ள பெருநா என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் பல்வேறு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் கேரள மாவட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் கங்கனாச்சேரி அருகே முருகப்பெருமான் வேலை தலைகீழாக பிடித்து நிற்கும் தோட்டத்தில் அருள் பாலிக்கும் சிறப்பு கோவில் இது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் கங்கனாச்சேரி அருகே பெருநா என்ற ஊர். இங்கு தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமான் வேலை தலைகீழாக பிரித்து நிற்கும் தோட்டத்தில் அருள் பாலிக்கும் ஆலயம்தான் சிறப்பு வாய்ந்தது. உப்பிலி மற்றும் பெருநா என்னும் இரு கிராமங்களில் அந்தணர்கள் வசித்து வந்தனர். இதில் பெருநா என்னும் இடத்தில் வசித்த அந்தணர்கள் நற்செயல்கள் செய்து சாத்வீக குணம் கொண்டவர்களாக விளங்கினர். மும்பிள்ளியில் இருந்தவர்கள் மாய தந்திர வேலைகளை செய்பவர்களாகவும் தீய பழக்கத்தை கொண்டவர்களாகவும் இருந்தனர். பெருநாவில் இருந்த அனைவரும் சிவபக்தர்கள் என்பதால் அவர்கள் தங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கீழக்குறை என்ற இடத்தில் இருந்து சிவாலயத்தில் வழிபாடு செய்தனர். பெருநா மக்கள் மீது பொறாமை கொண்டிருந்த உம்பிள்ளி பகுதி மக்கள் சிவன் கோவிலை இடித்து சேதப்படுத்தினர். இதனை அறிந்த பெருநா ஊர் மக்கள் உடனடியாக சென்று சிவபெருமான் சிலையை மட்டும் பாதுகாத்தாக மீட்டனர். இந்த நிலையில் இடமனா இந்த இளை நம்பூதிரி என்பவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பழனி முருகன் கோவிலுக்கு புனித பயணம் சென்றார். அங்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார். சில வாரங்களுக்கு பின்பு அவருக்கு காட்சியளித்த பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்கள் பழனி ஆண்டவன் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் செல்லும் கொடுந்துரா ஆற்றில் கிடக்கும் தனது சிலையை எடுத்து வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன் என கூறினார். இடமனா நம்பூதிரி முருகப்பெருமான் சொன்னபடியே கொடுந்துரா ஆற்றில் கிடைத்த சிலையை எடுத்து கொண்டு போய் பெருநா கிராமத்தில் நிறுவினார். இதனை அறிந்த உப்பிலி கிராமத்தினர் சில இரகசிய தந்திர சடங்குகளை செய்து பெருநா முருகன் கோவிலை அழிக்க முயன்றனர். இதனை கேள்விப்பட்ட இடமனா நம்பூதிரி அவரது நண்பரான காணவர் என்பவரை அழைத்து கொண்டு உம்பிலியை நோக்கி சென்றார். வழியில் உம்பிள்ளி கிராமத்தினர் செய்த மாயத்தந்திரங்களால் நெருப்பு பந்து ஒன்று உருவாகி அது கோவிலை அழிக்கும் ஏகத்துடன் வந்து கொண்டிருந்தது. இடமனா நம்பூதிரி அதனை தடுக்க முருகப்பெருமான் அருளுடன் சில சடங்குகளை செய்ய தொடங்கினார். இந்த பூஜையில் காணவர் பலியானார். நண்பன் இறந்தாலும் தன் பணியை தொடர்ந்து இடமனா நம்பூதிரி அந்த தீய சக்தியை முழுவதுமாக கட்டுப்படுத்தினார். பின்பு உப்பிலியிடமிருந்து எந்த தீய சக்திகளும் பெருநா கிராமத்திற்கு வந்து விடாமல் இருக்க சில சிறப்பு சடங்குகளை செய்து முடித்தார். அதன் பிறகு உப்பிலி கிராமத்தினர் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. பிற்காலத்தில் உப்பிலி கிராமமே முற்றிலுமாக அழிந்து போனது. அத்தோட்டுடன் அடர்ந்த காடாகவும் மாறி போய்விட்டதாக ஆலய வரலாறு கூறுகிறது. பெருநா கிராமத்தில் முருகப்பெருமான் கோவில் அமைந்த தல வரலாறு கண்டிப்பாக இதுதான். இந்த தலம் நிறுவப்பட்டிருக்கும் முருகன் சிலை முப்பெருங்காலத்தில் முனிவர்கள் மற்றும் தேவர்களாலும் வழங்கப்பட்டு வந்தது என கூறப்படுகிறது. பிரம்மாவின் மகனான காசிப்பு முனிவரும் சுக்கிரனின் மகளாக மாயாவுக்கும் பிறந்தவர்தான் சூரபதுமன், சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன். இவர்கள் மூவரும் சிவபெருமானை வேண்டி கடும் தவமாக இருந்தனர். தங்களுக்கு எந்த வழியிலும் அழிவு வரக்கூடாது என நினைத்த அவர்கள் பாரம்பரிய சிவபெருமானுக்கு சமமாக இருக்கும் ஒருவரால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என வரத்தை கேட்டு பெற்றனர். தங்கள் பெற்ற வரங்களால் அகந்தை கொண்ட மூவரும் தேவர்களையும் உலக வீர்களையும் துன்புறுத்த தொடங்கினர். இதனால் வருத்தமடைந்த தேவர்கள் அனைவரும் அசுரர்கள் தொல்லைகளில் இருந்து விடுபட என்ன வழி என யோசித்தனர்.
பின்னர் தேவர்கள் அனைவரும் பாரம்போல் சிவபெருமானிடம் சென்று கேள்வி கேட்டனர். அவர்களின் துன்பங்களை தீர்க்க விரும்பிய பரம்போல் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். அவர் ஆற்றையும் ஒன்றாக்கி முருகப்பெருமானாக தோன்றினார். தேவர்களின் அரசனான தேவேந்திரன் தேவர்களுடன் சென்று முருகப்பெருமானை சந்தித்து அவருடைய குறையை கூறினார். அவரது பிறப்பதற்கான காரணம் குறித்தும் தெரிவித்து அசுரர்களிடமிருந்து தேவர்களை காக்கும்படி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். முருகப்பெருமானும் அதற்கு சம்மதித்து தேவர்களின் படைத்தலைவரான தேவான சேனாதிபதி 3 அரசர்களிடம் அழிக்க புறப்பட்டார். போருக்கு செல்லும் வழியில் முருகப்பெருமானை வாழ்த்திய தந்தை சிவபெருமான் அவருக்கு 11 ஆயுதங்களை தந்து தாய் பார்வதி தேவி தன்னுடைய சக்தி அனைத்தையும் சேர்த்து வேல் உருவாக்கி கையில் கொடுத்தார்கள். முருகப்பெருமான் முதலில் தாரகாசுரனை அழிக்கும் போது நேருக்கு நேர் அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். முருகப்பெருமான் படையுடன் தன்னை அழிக்க வந்திருப்பதை அறிந்த தாரகாசுரன் தனது படையுடன் அங்கு வந்தான். இரு படையினரும் இடையில் கடுமையான போர் நடைபெற்றது. முருகப்பெருமான் தாக்குதலை சமாளிக்க முடியாத தாரகாசுரன் பின்வாங்கினான். அப்போது அகத்திய முனிவரின் சாபத்தால் பறவையாக இருந்து மலையாக மாறிய கிரௌஞ்சன் முருகனின் படைகளை வழிமறித்து பெரிய மலையாக வளர ஆரம்பித்தான். அதனால் முருகப்பெருமான் படையில் முன்னேறி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தாரகாசுரனும் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்று பல மாய வித்தைகளை காட்டத் தொடங்கி முருகப்பெருமானை அச்சுறுத்தினான். அதனை கண்டு கோபமடைந்த பரம்போல் முருகப்பெருமான் அந்த மலையை நோக்கி வேலை வீசி எறிந்தார். அந்த வேல் கிரௌந்த மலையை பல சுக்கு நூறுகளாக உடைத்தெறிந்தது. தாரகாசுரனை அழித்து திரும்பியது. தாரகாசுரனை அழித்த இரத்தம் படிந்த வேலை கையில் பிடித்த முருகப்பெருமான் வேலில் படிந்திருந்த இரத்தம் மண்ணில் இருக்கும்படியாக வேலை தலைகீழாக திருப்பி தரையில் ஊற்றி நின்றார். முனிவர்களும் தேவர்களும் 3 அசுரர்களும் ஒருவன் அழிந்ததை எண்ணி மகிழ்ந்தனர். முருகப்பெருமான் வாழ்த்தினார். சில முனிவர்கள் முருகப்பெருமானை தான் கண்ட அதே தோட்டத்தில் சிலை அமைத்து வழிபட்டு வந்தனர். அந்த சிலையை பிற்காலத்தில் இடமனா நம்பூதிரிக்கு கிடைத்தது என சொல்லப்படுகிறது. கேரள கட்டுமான படைகளுடன் அமைந்திருக்கும் இந்த கோவில் கருவறையில் 6 அடி உயரத்தில் முருகப்பெருமான் கிழக்கு திசை நோக்கி விற்றிருக்கிறார். அவரது கையில் இருக்கும் மேல் தலைகீழாக இருக்கிறது. கோவில் வளாகத்தில் மகா கணபதி, சிவபெருமான், மகாவிஷ்ணு, நாகர்கள் உள்ளிட்ட பல துணை தெய்வங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் மலையாள நாட்காட்டியின்படி தனு மார்கழி மாதம் 10 நாட்கள் நடைபெறும் பள்ளி வேட்டை விழா சிறப்பானதாகும். இவ்விழா சாக்கியார் கூத்து உள்ளிட்ட கேரள மரபு வழிகளில் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.